ராகேலை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது லாபானுடைய கடைசி மகள். ராகேல் என்று சொன்னால் செம்மறியாடுன்னு அர்த்தம். நல்ல நல்ல பொருள் தானே. தமிழில் செம்மறியாடுன்னு வச்சுக்குவோமா? ராகேல்னு பேர் வைக்கிறதுக்கு எல்லாரும் விரும்புவாங்க. ராகேல் இந்த ராகேல் ராகுல் ராகுல்னு பேர் வச்சுக்கிறீங்க. எல்லாம் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒன்று தான், சவுண்ட் வேரியேஷன் தான். ராகேல் ராகுல் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ராகேல் அப்படின்னு சொன்னால் செம்மறியாடு. அந்த பேருக்கு ஏற்ற பிரகாரமாக ராகேல் என்னத்தை ஓட்டிக்கிட்டு வராங்க? ஆடுகளை ஓட்டிக்கிட்டு வர. அன்றைக்கி வேறு வேலை இல்லை, ஒன்று விவசாயம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆடு மேய்ப்பாங்க. ஏன்னா ஏரோப்ளேன் எல்லாம் அன்றைக்கி கண்டுபிடிக்கப்படலை இல்லைப்பா. சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கப்படலை, கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்படவில்லை, ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கப்படலை, ட்ரெயின் கண்டுபிடிக்கப்படலை. அதனால் அந்த மாதிரி வேலை அப்போ இல்லை. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்ச மாடல டெக்னாலஜி டெக்னிக்கல் லெவலில் நமக்கு வேலைகள் வருகிறது, டெக்னிக்கல் லெவலில் படிப்பு வருகிறது, வேலைகள் வருகிறது. ராகேல் சாதாரண ஆடு மேய்க்கிறவர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள். பேர் என்ன? ராகேல் என்று சொன்னால் செம்மறியாடுன்னு அர்த்தம். பதான் அராம், அவர்கள் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் பதான் அராம். பதான் அராம் எங்கே இருக்குது தெரியுமா? துருக்கியில் இருக்குது, துருக்கி பக்கத்தில் இருக்குது. துருக்கி நாட்டை சார்ந்த ஒரு பகுதி தான் பதான் அராம். அதான் பைபிள். கிமு 1729 பிறந்தவங்க ராகேல். லாபானின் இளைய குமாரத்தி, ஆடுகளை மேய்க்கிறவங்க. இந்த ராகேலை பார்த்த உடனே தான் யாக்கோபு என்ன பண்ணுறாரு? அண்ணன் தம்பிக்குள்ளாடி சண்டை வருது. அண்ணன் தம்பிக்குள்ளாடி சண்டை எதனால் வருது? கஞ்சி கொடுத்து ஏமாத்துறாரு, பர்த் ரைட்டை வாங்கிட்டாரு இல்லையா? அண்ணன் தம்பிக்குள்ளாடி சண்டை வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்காக, சோத்துக்காக, கஞ்சிக்காக தன்னுடைய பிறப்பு பர்த் ரைட்டை விட்டு கொடுத்த ஏசா. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் போன்ற நிலைகளில் ஏசாவை ஏமாற்றி இனிமேல் 2 பேரும் இருந்தால் சரிப்பட்டு வராது. காயின் ஆபேலை கொண்டது போல ஏசா என்ன செய்வான்? யாக்கோபை கொலை செய்வான் என்று சொல்லி தாய் பயந்தபடினாலே சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போகிற வழியில் தான் லாபானை தெரியுமான்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா? வழிநடுக்க கேட்குறாரு. பார்த்தீங்களா? லாபானை தெரியுமா? அப்போ தான் ஸ்பாட்டுக்கு ஆண்டவர் வழிநடத்துறாரு. ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் லாபானுடைய மகளை தான் முதல்ல பார்க்குறாப்புல ராகேல். இந்த ராகேலை பார்த்த உடனே யாக்கோபுக்கு பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுமா? ராகேல் ரொம்ப ரூபவதி. ஆடு மேய்க்கிறவர்கள், ஆடு மேய்க்கிற ஒரு பெண்மணி, லாபானின் இளைய குமாரத்தி, ஆனால் ரூபவதி. பாருங்க 29:17 யாராவது வாசியுங்கள். 29:17. லேயாளுடைய கண்கள் கூச்சப்பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகு. ரூபவதி ப்ளஸ் பார்வைக்கு அழகு. அந்த ராகேலை பார்த்த உடனே தான் அப்படி ஒரு ஐடியா வருது. அது ஒரு சந்தோஷம்தான். ஒரு பையன் ஒரு அழகான ஒரு பெண்ணை கண்டுபிடித்து வாழ்வதுங்கிறது அது ஒரு நல்ல விஷயம், அழகான விஷயம். அதுதான் நம்ம யாக்கோபு ராகேல் விஷயத்தில் நாம் பார்க்கலாம். இது ஒரு ஆண்டவருடைய வழி நடக்குது. சொந்த வீட்டில் பிரச்சனை, மறுபடியும் எங்கே போகிறாரு? அப்படி போகிறாரு. அதுக்கப்புறம் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, மாமனாராலே ஏமாற்றப்பட்டார். யார்? யாக்கோபு மாமனாராலே ஏமாற்றப்பட்டார். யாக்கோபு ஒரு ஏமாத்துக்காரன் தான். இதில் ஒரு சரித்திரத்தில் ஒருத்தர் எழுதும்போது இப்படி எழுதுறாரு. ஒருத்தர் எழுதும்போது இப்படி எழுதுறாரு, ஜாக்கப் met his match அப்படின்னா ஏதாவது புரியுதா? ஜாக்கப் met his match அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? இவர் ஒரு ஏமாத்துக்காரர், மாமனார் லாபான் அவர் ஒரு ஏமாத்துக்காரர். இல்லை, ராகேலை பார்த்து தான் உள்ள நுழைகிறாரு. 7 வருஷம் வேலை செஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த மாமனார் என்ன பண்ணுறாரு? அன்று இரவில் 23 ஆதியாகமம் 29:23 அன்று இரவில் அவன் தன் குமாரத்தியாக லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான், அவளை அவன் சேர்ந்தான் அப்படின்னு இருக்குது. அப்போ மாமனார் என்ன பண்ணார்? மருமகனை ஏமாத்துறாரு. தம்பி என்ன பண்ணால் அண்ணனை ஏமாற்றிட்டு தான் அங்கே போகிறாங்க. சரிதானே? அண்ணனை ஏமாற்றிட்டு தான் எங்கே வராப்புல? மாமனார் வீட்டுக்கு வராது. இப்போ மாமனார் என்ன பண்ணார்? மருமகனை ஏமாற்றிட்டார். அதனால தான் ஒருத்தர் கட்டுரை எழுதும்போது அப்படி இருக்காரு, ஜாக்கப் met his match அப்படின்னு. மேட்ச்னு சொன்னால் என்னது? மேட்ச் 2 மேட்ச். இவர் ஒரு ஏமாத்துக்காரர், இவர் ஒரு ஏமாத்து, 2 மேட்ச் ஆகிடுச்சு. ஜாக்கப் met his match அப்படின்னு. இந்த வார்த்தையை மறக்காதீங்க. சொல்லுங்கள், ஜாக்கப் met his match. சொல்லுங்கள், met his match. ஸோ இந்த இங்கிலீஷ் வேர்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர் டைட்டில். ஜாக்கப் met his match அப்படின்னு.
ஓகே, அந்த மாதிரி அவர்கள் ஏமாற்றப்பட்டதுக்கு அப்புறம் சரி, அதுக்கப்புறம் யாக்கோபுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்கும்போது லேயாலையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ராகலையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை அப்படி மூடுது. பார்வையெல்லாம் ராகேல் பக்கத்திலே இருக்குது. பார்வையெல்லாம் ராகேல் பக்கத்திலே இருக்குது. பார்வை பாசம் எல்லாம் ராகேல் பக்கத்திலே இருக்குது. லேயாள் பக்கத்தில் கொஞ்சம் குறைவு. லேயாள் பக்கத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது கர்த்தர் பார்த்து என்ன பண்ணுறாரு, லேயாளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, குழந்தையை கொடுக்க ஆரம்பித்தார். கர்த்தர் லேயாளுக்கு குழந்தையை கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் ராகேலுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அதனால் ராகேல் என்ன பண்ணிட்டாங்க, யாக்கோபுக்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தாங்க. அது 30:1 வாசிப்போம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு அப்படின்னு எழுதுறாங்க. பார்த்தீங்களா, தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கூட இல்லாவிட்டால் நான் சாகிறேன். இங்கே ஒரே வார்த்தையில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ராகேல் நிச்சயமாக தினம் யாக்கோபு போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, பிடுங்கி எடுத்து பார்க்கல. ஆமாம், இப்போ நீங்கள் இந்த கல்யாண வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான். சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நொன்னு பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்க, விடவே மாட்டாங்க, விடியோடியே பேசுவாங்க. நான் நிறைய குடும்பத்தில் பார்த்துக்கிறேன். தொண்ணு பேசுவாங்க. அந்த டைம் தோணுது ராகே, எனக்கு பிள்ளை கொடுங்க, எனக்கு பிள்ளை கொடுங்க, செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி மிரட்டிக்கொண்டே வருகிறது அந்த வாழ்க்கை பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது அவருடைய லைஃபு. ஸோ ராகேல் அந்த மாதிரி கேட்கும்போது கடைசியில் கர்த்தர் பார்த்தார். சரி, ராகேலுக்கு 2 பிள்ளை கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சார். பாருங்கள், ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார் அப்படி என்று நாம் வேதத்திலே காண்கிறோம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஆதியாகமம் 30:22 வாசியுங்கள். தேவன் ராகேலை நினைத்தருளினார். தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஓகேயா, ஆண்டவர் நினைச்சா தாங்க குழந்தை, ஆண்டவர் நினைத்தால்தான் குழந்தை. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் பிறக்கணும் அப்படின்னு கர்த்தர் நினைச்சாருன்னா தான் குழந்தை. அப்போ தேவன் ராகேலை நினைத்தருளபடினாலே முதல்ல ஜோசப்ங்கிற ஒரு பையனை பெற்றெடுக்கிறாங்க. ஓகேயா, முதல்ல ஜோசப் அப்படிங்கிற ஒரு பையனை பெற்றெடுக்கிறாங்க. ஜோசப் பையங்கிற அந்த பையனை பெற்றெடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35:17 இன்னொரு பையன் பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி 35:17 வாசிப்போம். பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. ஆமா, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டான். இல்லையா, அவள் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அவன் தகப்பனும் அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பெனானி அப்படிங்கிற இப்போ பாருங்க, ராகேலுக்கு 2வது பிள்ளை பிறக்கின்ற இந்த காலங்களில் அவங்களுக்கு பிரசவ வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. பிரசவ வலி அதிகமானபடினால அந்த வலியில் பிறந்த பையன்தான் பெஞ்சமின். எனக்கு தோணுது இப்போ இருக்க பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேல் இருக்கிறாரு பார்த்தீங்களா, இந்த லைனில் வரவரோன்னு தெரியல. ஆக்சுவலாக பெஞ்சமின் அப்படிங்கிற ஒரு மகனுக்கு தாய் என்று சொன்னால் அது ராகேல் தான் தாய். பார்த்தீங்களா, இப்போ இருக்க பெஞ்சமின் நெத்தன்யாகுன்னு வருது பார்த்தீங்களா. பெஞ்சமின் அதாவது அவங்க பெனோமி அப்படின்னு பேர் வச்சாங்க. சன் ஆஃப் மை மவுனிங் அப்படின்னு அதனுடைய அர்த்தம், என்னுடைய துக்கத்தின் பிள்ளை அப்படின்னு அதனுடைய அர்த்தம் பெனோமி. ஆனால் யாக்கோப் என்ன பேர் வச்சார், பென்ஜமீன்னு பேர் வச்சார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னாங்க, சன் ஆஃப் ரைட் என்று அர்த்தம். சரியாய் பிறந்தவன், அப்படி சரியாக பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். சன் ஆஃப் ரைட் என்று அர்த்தம். ஓகேயா, இதில் ராகேலை குறித்து நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். ராகேல் ரூபவதியாக இருந்தார்கள், 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். யாக்கோபு கூட ரொம்ப சண்டை போடுறதுலேயும் உண்மையிலேயே ஏதோ கொஞ்சம் அதிகமானவங்கன்னு நினைக்கிறேன், லேயாளை விட. ஸோ இப்படி இருந்து ராகேலுடைய வாழ்க்கை பிரசவத்தில் முடிச்சுட்டு பாருங்கள். அந்த இடம் தான் எனக்கு மனசில் வலியுறுது. ஒரு பெண் என்கிறவள் ஒரு குழந்தை, இன்னைக்கு நீங்கள் இருக்கிறவங்க, நாங்கள் இருக்கிறவங்க, நம்ம எல்லாருமே வெளியே வந்திருக்கிறோன்னா ஒரு தாயினுடைய ஒரு கடமை இருக்குது.
ஒரு தாயினுடைய வலி இருக்குது, வேதனை இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஆணாக இருக்கட்டும் சரி, பொண்ணாக இருக்கட்டும் சரி, ஒரு அம்மாவுடைய வலியினால தான் நீங்கள் பிறந்துக்கிறீங்க. அது பெருசு. அப்பாவுக்கு அதில் ஒன்றும் கனெக்ஷனே இல்லை. அந்த வயிற்றில் வளர்ந்து வெளியே வருது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ராகில நினச்சி பாருங்கள், வலி அதிகமாகிடுச்சு. கடைசியில் பையன் பிறந்தான், பெஞ்சமின் பிறந்துட்டாப்புல. ஆனால் அம்மா இறந்துட்டாங்க. அந்த இடம் வலிய கஷ்டமாக இருக்குது. அம்மா இறந்துட்டாங்க, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துட்டு அது இறந்துச்சு. கண்டிப்பாக ராகேல் ஒரு 35-40 வயசுக்குள்ளாடி தான் வாழ்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை வயசில் இறந்தாங்கங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு அது கிடைக்குது இல்லை. ஆனாலும் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸோ பெண் என்பவள் இன்னைக்கு பூமியில் இத்தனை கோடி ஜனம் இருக்கா. அவன் தீவிரவாதியாக இருக்கட்டும், பயங்கரவாதியாக இருக்கட்டும், அதெல்லாம் நினைக்காம இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அம்மாவுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப அவன் நல்லவனாக மாறிடுவான். தெரியுமா? ராகேல் அப்படி அந்த வலியால் துடிச்சு அந்த குழந்தையை பெற்று போட்டுட்டு இறந்தது. செம சங்கடாங்க. ராகேலை நாம் நினச்சி பார்க்கும்போது ராகேல் காண்டூர் அவ்வளோதான் ஆயுசு கொடுத்துருப்பாரு போல். ஆனால் லேயாள் வாழ்ந்தாங்க. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். ஸோ இது ராகேலுடைய முதல் பகுதியாக இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற பெஞ்சமின் நெதன்யாஹு இந்த இடம் படிக்கும்போது நான் நினச்சேன், பரவாயில்ல. இப்போ அவர்கிட்ட கேட்டால் உங்கள் தாத்தாவுக்கு உங்கள் பாட்டிக்கு யாருன்னு கேட்டால் வேற கேட்டால் அவர் சொல்லுவார், ராகேல் தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மக்கிட்ட கேட்டான்னு என்ன சொல்லுவோம்? நமக்கு ஏதாவது லைன் தெரியுதா? அவ்வளோ தூரத்தில் ஒரு லைன் பெஞ்சமின் நெதன்யாஹு இப்போ கிடைச்சிருக்குதுங்க. அதாங்க பைபிள் அந்த யூத மக்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவங்களுடைய அந்த லைன், அந்த முற்பிதாக்களுடைய லைன் பைபிள்லேருந்து அவங்களுக்கு கிடைக்குது. நமக்கு கிடைக்கவே இல்லையே. நாம் காமலேருந்து வந்தவங்க இல்லை சேமிலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த லைன் கிடைக்கல. பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய விஷயம். ஓகேயா?